அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணிங்களா? நான் எப்பயுமே என்னோடய டேவை வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்கள் டேவை ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக வந்து அந்த டேவும் சரி, இனி வர நாட்களும் சரி, எல்லா நாளும் நல்ல நாளை இனிதே உங்களுக்கு ஆரம்பிக்கட்டும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ஒரு ஃப்ரெண்டு வந்து குழந்த பிறந்திருக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம லன்ச் தரோம். அதனால் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விருந்து மாதிரி அவங்களுக்கு வைக்கிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் மட்டன். நான் வந்து பாருங்கள், அந்த மட்டன் வந்து எல்லாம் நெஞ்செலும்பாக கேட்டு வாங்கினேன். இந்த மார்கண்டன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து, அதாவது ஃபீட் பண்ணுற மதருக்கு வந்து இந்த மாதிரி எலும்பில் வந்து சூப் வச்சு கொடுப்பாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நான் கேட்டு வாங்கி எடுத்திருக்கேன். இப்போ சூப்பு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மட்டனோட நெஞ்சு எலும்பு, கொஞ்சம் கறி எல்லாம் சேர்த்து போட்டு, இது கூட வந்து நான் என்ன போடுறேன்னா, சீரகப்பொடி, சோம்பு பொடி, அப்புறம் இது வந்து நம்ம தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அது. வந்து எல்லாம் வந்து அளவாக நல்ல சீரகத்தூள்லாம் வந்து ஒரு 1.5 ஸ்பூனு, சோம்புத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, ஒரு 3 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள், மல்லித்தூள் போட்டுட்டு, ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் டர்மரிக் பவுடர் போடுறேன். அவ்வளோதான். இதில் வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, நல்லா வந்து முங்குற அளவுக்கு, அதாவது இந்த எலும்பு கறி எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி, நீங்கள் வந்து குக்கரில் வந்து ஒரு 5-6 விசில் வச்சா போதும். நல்ல பஸ்பமாக வெந்துடும். அந்த எலும்பை வந்து இந்த ஃபீட் பண்ணுற மதராக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் சரி, லேடிஸ்க்கு ஸ்பெஷலி, கிட்ஸுக்குமே அது ரொம்ப நல்லது. நல்லா கடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே வந்து யூஎஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு எல்லாமேன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம சொந்தங்கள் எல்லாரையுமே விட்டுட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம் இல்லையா? இப்போ நமக்கு வந்து எங்களுக்கு ஒன்றுனா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒன்றுனா நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட லைஃப். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் நம்ம சொந்தங்கள், அந்த மாதிரி தான் இங்கே போகும். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரத்த பந்தமே இல்லாத ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புன்றது ஃப்ரெண்ட்ஷிப்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சொந்தக்காரங்களாவது நம்ம பிளட் ரிலேஷன்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து துடிக்குன்னா இட் இஸ் குவைட் நார்மல் இல்லையா? பட் ஃப்ரெண்ட்ஸுன்றது வந்து நமக்காக ஒருத்தவங்க செய்கிறதுன்றது அது ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து யூஎஸ்க்கு வந்த அன்றைக்கி அவங்க எனக்கு யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் அவங்க எனக்கு டின்னர் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து அது மாதிரி இன்ன வரைக்கும் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப்பிங்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. ஏன்னா நாங்கள் புதுசாக வந்திருக்கோன்றதுனா அவங்க பல வருஷமாக யூஎஸில் இருக்காங்க. எங்களுக்கு நிறைய ஹெல்ப் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளுமே அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. பட் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவோன்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து நான் முட்டை அவிய வச்சுட்டு, பாயில் பண்ண போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு மசாலா வந்து அரைக்கிறேன். என்னென்னா, தேங்காய், முந்திரி, பாதாம், கசகசா, சோம்பு, சீரகம், மிளகு, இதெல்லாம் போட்டு வந்து நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து கிரேவிக்கு. இதை வந்து கிரேவிக்கு வந்து நம்ம போடுறதுக்கு அரைக்கிறோம். நான் இன்றைக்கி மிளகாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 சில்லிஸ் எடுக்கிறேன். ட்ரை சில்லிஸ். என்னென்னா, காஷ்மீரி சில்லி ஃபார் வந்து கலருக்கு, அண்டு காரத்துக்கு வந்து நம்ம நார்மல் சில்லிஸ் வந்து எடுக்கிறேன். சீரகம் போட்டுட்டேன், சோம்பு போட்டுட்டேன், கொஞ்சமாக மிளகும் போட்டுக்குவேன். போட்டுட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க நம்மளோட சில்லிஸையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அரைச்சி, இந்த நம்ம தனியாக வீட்டில் நம்ம மசாலா அரைச்சி நம்ம பண்ணுற கிரேவி ஹெல்த்துக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம எல்லாமே நம்ம நாட்டு பொருட்கள் போடுறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2-3 விசில் வந்திருக்கோம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நம்ம மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. சூப்புமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்து சூப்பு கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கு இல்லையா? இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, இப்போ இதில் உள்ள பீஸ் வந்து கொஞ்சம் மசாலாலாம் பெருசாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து சில்லி பவுடர்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை இல்லையா? ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே எடுக்கிறதுனால இதுவாக இருக்காது. இதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இதுலேயே நம்ம வந்து அந்த சூப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு, அந்த எலும்பும் கறியும் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து போட்டு
மிளகுத்தூளெல்லாம் போட்டு நான் பெரட்டி எடுத்து அதில் ஒரு ஐட்டம் மாதிரி செஞ்சிடலாம். அதில் என்ன செய்ய போகிறோம்னாக்கா மிளகு பெரட்டல் மாதிரி சுக்கா மட்டன் சுக்கா செய்வோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த எலும்பெல்லாம் இப்போ இந்த எலும்பு வந்து நல்ல பெப்பர் எல்லாம் போடுறதுனால மசாலா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த எலும்பை வந்து நம்ம நல்லா கடித்து சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா இந்த சூப்பில் இருக்கிற எலும்பையே நீங்கள் கடிக்கிறப்போ அதோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கும். அது வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஸ்பெஷலி வந்து எங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் காரசாரமாக இருந்ததுன்னா அதை கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதனாலேயே இதில் வந்து ஒரு ஐட்டம் வந்து பண்ணுவோம். யூஸ்வலி நான் சூப்பு பண்ணாலே இது மாதிரி பண்ணுவேன். என்னன்னாக்கா தேங்காய் எண்ணெயில் வந்து இந்த மட்டன் அண்ட் எலும்பு எல்லாத்தையும் அப்படியே ஃபில்டர் பண்ணி அந்த சூப்பு ஆஸ் யூஷுவல் சூப்பாகவே இருக்கும். அது ஒன்றும் அந்த டேஸ்ட் ஒன்றும் மாறாது. இதுலேயுமே வந்து என்ன பண்ணுவேன்னா அதில் சூப்பில் ஏன்னா இப்போ நம்ம அந்த சூப்பு எல்லாமே அதில் இருக்கிறதுனால டேஸ்ட் எல்லாம் அதில் இருக்கும். அதனால் இதில் இருக்க சூப்பை கொஞ்சம் அள்ளி அதில் ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். சூப்புக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இதில் இருக்க சூப்பு இருக்குது இல்லையா, அதை போட்டால் தான் அதில் டேஸ்ட் வரும். இல்லைனா இது வெறும் சக்கையாக தான் இருக்கும் இல்லையா. அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக அதில் இருக்கிற சூப்பையும் ஒரு பாதி அளவில் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் பெப்பர் பொடி போட்டு வேறு எதுவுமே போட மாட்டேன். பெப்பர் போடுவேன், சால்ட் போடுவேன். இவங்க வந்து நம்ம இன்றைக்கி கொடுக்குறது மதர் ஃபீடிங்காக கொடுக்கறதுனால பூண்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்காக உரித்து வச்சுருந்தேன் நைட்டே. ஸோ நிறைய பூண்டை வந்து அவங்களுக்காக போடுறேன். ஏன்னா அவங்க பூண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இல்லையா, ஃபீடிங் மதருக்கு ரொம்ப நல்லது. அதனால் பூண்டு எல்லாத்தையும் இதில் நான் போடுறேன். இதில் ஆக்சுவலி பூண்டு போடணுன்ற அவசியம் கிடையாது. வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து எந்த வேலை வந்து பூண்டை கொடுக்கறதுன்னா இந்த சுக்காவில் போட்டோன்னா நல்லாயிருக்கும். அந்த மட்டனோட ஃப்ளேவர் அதில் இறங்கி இந்த பூண்டை சாப்பிடவுமே நல்லாயிருக்கும். அதனால் நான் சுக்காவில் வந்து போடுறேன். ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும். நான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா ஆனியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் நெக்ஸ்ட்டு ஃபுட்டு என்னென்ன சமைக்கிறதோ அதுக்கு நிறைய ஆனியன் தேவைப்படும் இல்லையா. ஸோ இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து லைக் மட்டன் சூப்பு, மட்டன் சுக்கா, எக்கு கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் குருமா, கீ ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ இதெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நமக்கு நிறைய வெங்காயம் தேவைப்படும். இப்போ இது வரைக்கும் செஞ்ச 2 ஐட்டமுக்குமே ஆனியன் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம 2 ஐட்டம் செஞ்சோம், சூப்பு செஞ்சோம், அப்புறமா சுக்கா செஞ்சோம். இந்த சுக்காவுக்கு வந்து பெருசாக ஆனியன் வந்து நம்ம போடுறதா இல்லை. சில பேர் வந்து போடுவாங்க, பட் எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ அது வந்து இந்த தேவைப்படாது. ஸோ அதனால் ஆனியன் போடாமல் செய்கிறதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உரித்து எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஐட்டம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். அண்ட் ஃபைனலி நம்ம சுக்காவும் நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரைமிங்காக இருக்குல்ல, சுக்கா பக்கா. ஸோ ஃபைனலி ஓகே, ரெடி ஆகிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக அது மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பும் ஆச்சு, சுக்காவும் ஆச்சு. ஆக்சுவலி இப்படி தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். மதுரையிலலாம் இது ஸ்பெஷல் இல்லையா, அந்த சூப்புலேருந்தோ இல்லை அந்த மாதிரி தான் எடுத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். இது என்ன அப்படின்னா எக் கிரேவிக்கு மசாலா. இந்த மாதிரி அரைச்சி செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு வந்து நல்ல ஒரு கை அளவில் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து அளவுலாம் இங்கே பெருசாக சொல்லலை. நான் எல்லாமே வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் போடுவேன். ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். சோம்பு நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகா எடுத்துருக்கேன் கலருக்காக. ஏன்னா இப்போ நான் இங்கே நார்மல் மிளகா வந்து போடலை, காஷ்மீரி மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன் கலருக்காக. ஏன்னா நான் மிளகா பொடி போட்டுக்கலான்னு இருக்கேன். ஸோ மசாலா அரைச்சிட்டேன். ஸோ வெங்காயம், மிளகு, சோம்பு, அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகா மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலா இது. ஸோ எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அரைச்சி வந்திருக்க அந்த வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவி வந்து எக் கிரேவி வந்து அற்புதமான வாசனைங்க. சும்மா சொல்லக்கூடாது, வீட்டையே தூக்கம் அவ்வளோ வாசனை. ஏன்னா அந்த சோம்போட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன் வந்து நான் ஒரு பெரிய ஆனியன் வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன், நல்ல மசாலா வரணுன்றதுக்காக. அப்புறமா வந்து பெல் பெப்பர்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் தக்காளி, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்தோன்னா தக்காளி வந்து 2. எப்பயுமே வந்து கிரேவிக்கு வந்து 1க்கு 2 தான் நம்ம தக்காளி போடுவோம் இல்லையா. ஸோ 2 நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து போட்டிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கு கூட நமக்கு காரத்துக்கு வந்து நான் காஷ்மீரி மிளகா கலருக்காக போட்டதுனால
காரத்துக்கு வந்து மசாலா தூள்லாம் வந்து போடுவேன். அதாவது இந்த சென்ஸ் சில்லி பவுடர் போடுவேன். கூடவே நான் ஒரு க்யூப் ஆஃப் பட்டர் போட்டிருக்கேன். ஆயில் போட்டது இல்லாமல் பட்டர் போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல மிதங்க எண்ணெய் நெய்யெல்லாம் மிதங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்லிக் அண்ட் பெப்பர், இது வந்து ஒரு சீசனிங் இருக்குது. கார்லிக் பவுடர் வித் சால்ட் இது கூடவே வந்துடும். அதனால் நான் சால்ட் ஆட் பண்ண போகிறதில்ல. கார்லிக் பவுடர் அப்புறமா வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் பெப்பர் இருக்கும், சால்ட் இருக்கும். இது வந்து ஒரு சீசனிங்கு, அதனால் அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணியிருக்கேன், ஸ்லிட் போட்டிருக்கேன். ஸோ ஸ்லிட் போட்டால் அது வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். அதனால் நல்லா ஸ்லிட் போட்டுட்டேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் சில்லி பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். அது இதில் வரல போல், பட் சில்லி பவுடர் ஆட் பண்ணேன். ஏன்னா காரத்துக்கு வந்து அந்த சில்லி பவுடர் தான் இல்லையா, லைட்டாக சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். பெப்பர் நம்ம போட்டிருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் வெங்காயம் அரைக்கிறப்ப வெங்காயம், சோம்பு, பெப்பர், அதுக்கப்புறமா சில்லிஸ், காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணதுனால இங்கே நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. காரத்தை பார்த்துட்டு இல்லைன்னா ஆட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. சால்ட்டுக்கு வந்து நான் அந்த பெப்பர் ஒரு சீசனிங் போட்டதுனால சால்ட் அதிலே இருக்கும். ஸோ எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா கீ ரைஸ் வந்து தாளிக்கணும். அதுக்கு வந்து எண்ணெய், பட்டரு, அதுக்கப்புறம் கரம் மசாலாஸில் இருக்கிற எல்லா மசாலாவையும் போட்டுட்டு, இந்த சென்ஸ் என்னென்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அப்புறமா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு ஸோ நம்ம எல்லாருக்குமே கீ ரைஸ் எப்படி செய்யன்னு தெரியும். அதனால தான் நான் பெருசாக அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பெருசாக நான் இது பண்ணலை. பட் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன், லைக் என்னென்னா வெங்காயம், மசாலாஸு இதெல்லாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கோகனட் மில்க் இங்கே யூஎஸில் வந்து அவைலபிளாக இருக்குங்க வெளியில் சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ அதனால் நமக்கு அதை பாலில் எடுக்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுக்கிறேன்னா அதுக்கு வந்து அப்படியே டபுள் மடங்கு, அதாவது 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாஸில் நான் வந்து தண்ணிக்கு பதிலாக கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி 3 கிளாஸ் வந்து 2 கிளாஸ் கோகனட் மில்க்னால் 1 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணி நான் வந்து போட்டுட்டேன். அரிசியெல்லாம் போட்டுட்டேன். அது ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐட்டமுக்கு வந்துட்டோம். என்னென்னாக்கா ஃபைனலாக குருமாக்கு வந்துட்டோம். ஸோ குருமாக்கு வந்து நல்ல எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறமா ஆல் ஸ்பைசஸ் போட்டுருக்கேன். நல்ல ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஆனியன் வந்து போட்டிருக்கேன். ஆனியன் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரப்போ நீங்கள் தக்காளி போடுங்க. பொதுவாக எல்லா ஐட்டமுக்குமே வந்து ஆனியனை நல்லா வதங்க விடுங்க. அப்போ தான் வந்து அந்த கிரேவி வந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து நான் ஒரு 2 பெரிய பழுப்பு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். மீன்வாயில் நம்ம மசாலா அரைச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் எல்லாம் கழுவி எல்லாம் வச்சுட்டோம். அண்ட் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னாக்கா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இது கூட சில்லி பவுடர் வந்து பார்த்துக்கோங்க காரம். ஏன்னா நம்ம வந்து மசாலா அரைச்சதுலேயே வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பத்தலைன்னா நீங்கள் சில்லி பவுடர் போடலாம். கேர்டு வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கேர்டு போட்டுக்கோங்க. குருமாக்கு வந்து கேர்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் நான் சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் அந்த மசாலாவில் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரம் பார்த்துக்கிட்டே நீங்கள் போடுங்க. ஸோ நான் சிக்கனையும் போட்டுட்டு இதை நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மசாலாவோட பெரட்டி வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து போடுவேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 1க்கு 1.5 வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். 1க்கு 1 வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். 1க்கு 1.5 வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், பெர்ஃபெக்டாக வரும். சூப்பராக வந்திருக்குது. நல்ல உதிரியாக சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் கேன்சல் கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து குக் ஆயிடுச்சு. பட் நமக்கு வந்து அங்கே 15 மினிட்ஸ் அங்கே பேலன்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு குக் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் நான் கேன்சல் கொடுத்துட்டேன். இல்லைனா கரிஞ்சிடும், அடி பிடிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து குருமாவில் வந்து பார்த்திங்கன்னா அது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா அது பாயில் ஆகட்டும்னா. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக்கரை வந்து மூடி
மூடி நல்ல 2-3 விசில் வந்தால் போதும். மட்டன் அளவுக்கு வந்து நம்ம நிறைய 4-5 விசில்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 விசில் வந்தாலே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நம்ம அதோட பாயில் ஆகிருக்கும் சிக்கன்னு. ஸோ ஃபைனலாக எல்லாம் செஞ்சுட்டு அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். மட்டன் சுக்கா, எக்கு கிரேவி, எக் மசால் மாதிரி, நெக்ஸ்ட்டு சூப்பு, மட்டன் சூப்பு, அப்புறம் தயிர் பச்சடி, ரைத்தா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கீ ரைஸு, அப்புறம் சிக்கன் குருமா எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து பேக் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மட்டன் சூப்பு. ஃபஸ்ட்டு கீழே வந்து சூப்பு தான் நல்ல எண்ணெய் மிதக்க அதோட கொழுப்பெல்லாம் வந்து மிதங்குது பாருங்கள் மேலே. அப்படியே ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பு குடிக்கிறதுக்கு. அண்ட் நெஞ்செலும்புன்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எல்லா லேடிஸுமே வந்து இதை வந்து சாப்பிடலாம். நாட் ஒன்லி ஃபார் ஃபீடிங் மதர்ஸ்ன்னு கிடையாது, பட் இட்ஸ் ஸ்பெஷல் ஃபார் ஃபீடிங் மதர்ஸ். ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணுறப்ப குழந்தைக்கு அது ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி. அண்ட் கூட நான் மேலே பெப்பர் போட்டிருக்கேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எவ்வளோ பெப்பர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. லைக் இப்போ நான் எனக்கு இங்கே ரொம்ப வந்து இதுவாக இருக்கிறதுனால நான் நல்லாவே பெப்பர் போட்டிருக்கேன். ஸோ எக் மசால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்கள் வீட்டில் எக் மசால் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எக் மசால் வந்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, அடுத்த ஐட்டம் என்ன பண்ண போகலாம், எது வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் சுக்கா வச்சிடுறேன். மட்டன் சுக்கா வச்சுட்றேன். நெக்ஸ்ட்டு கிரேவி வந்து பாருங்கள், சிக்கன் கிரேவி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் அதை காட்டலை இல்லையா, அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, நல்லா வெந்துருச்சு. ரொம்ப விசில் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா சிக்கன் ஆல்ரெடி வெந்திருக்கும். அட் த சேம் டைம் இந்த உருளைக்கிழங்கு போடுறோம் இல்லையா, ரொம்ப நிறைய விசில் விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பாலாயிரும். அதனால் வந்து நம்ம அளவாக வந்து விசில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொரு ஐட்டம் வந்து என்னென்னா பரோட்டாவும் வைக்கிறேன், அதை நான் ஃபைனலாக காட்டுறேன். ஸோ அடுத்து நம்மளோட கீ ரைஸ் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருந்ததுனால ஒரு மாதிரி இருந்தது இல்லையா, இப்போ நல்லா பொலப்பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இல்லையா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் கீ ரைஸு. அடுத்து மட்டன் சுக்கா வந்து ஒரு ஹாட் பாட்டில் வச்சுட்டேன். ஸோ எல்லாமே மொத்தமாக கரெக்டாக அடுக்கி வச்சுட்டேன். அப்புறம் ஹாட் பாட்டில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னாக்கா, கிரேவி, ரைஸு, அப்புறம் பரோட்டா, இதெல்லாம் தாங்க நம்ம இன்றைக்கி செஞ்ச விருந்து. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு விருந்தில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from your Aisha.